அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 1 2024-2025 இயல் 8 படம் இங்கே பழமொழி எங்கே அப்படிங்கிற பாடத்துக்கான விடைகள் பார்க்க போகிறோம். விடைகள் எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 8.1 படத்திற்குரிய தொடர் எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படம் சம்பந்தமாக ஒரு தொடர் நம்மளாம் சொந்தமாக எழுதுற மாதிரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல பாருங்கள், வௌவால் இருந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன, வௌவால் மரத்தில் தலைகீழாக தொங்குகிறதுன்னு எழுதுகிறோம். இங்கே சிறுவன் தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறான். சிறுவன் தொலைபேசியில் பேசுகிறான் அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே குழந்தைகள் கோலம் போடுகின்றனர். இங்கே மயில் நடனம் ஆடுகிறது அப்படின்னு எழுதுறோம். இதே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களோட நம்ம எழுதணும். உங்களுக்கு பேர் கொடுக்கலாம், பேர் கொடுத்ததுன்னா கூட எழுதலாம். சரிங்களா? அடுத்தாக விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் எது? தலையில் கிரீடம் வச்சாலும் தங்க என்னாச்சி பழம் பாருங்க, அன்னாசி. அடித்தாலும் உதைத்தாலும் அழுகி வராது, அது என்ன அப்படின்னா பந்து. அடித்தாலும் உதைத்தாலும் அழுகாதது பந்து. கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகை நடுவே ஒரு குளம், அது என்ன? அது என்னன்னா தேங்காய். மேலே கூரை வீடு, அதுக்குள்ளே கெட்டியானது இருக்கிறது ஓட்டு வீடு. அதை உடைச்சோம்னா உள்ள தேங்காய், அதுக்குள்ளே தண்ணீர். கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வரும், அது என்ன? கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வர்றது பூரி. உடம்பில்லா ஒருவன் பல சட்டை அணிந்திருப்பான், அது என்னது? வெங்காயம். இதயம் போல் துடித்திருக்கும், இரவு பகல் வெளித்திருக்கும், அது என்ன? கடிகாரம். பகலிலே வெறும் காடு, இரவெல்லாம் பூக்காடு, அது என்ன? அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தாக கண்டுபிடிப்பேன், வண்ணமிடுவேன். கால்கள் 2 தான், கையில்லை, ஆனால் சிறகை விரிப்பேன். கீழே படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கீழே படத்தில் கலர் அடிச்சிருக்கோம் பாருங்க, அது ஒரு புறா. என் பெயரின் முதல் 2 எழுத்து குதிக்கும், 2வது 2 எழுத்து படம் காட்டும். இது குதிக்கும்னா குதி, படம் காட்டும்னா திரை. அடுத்து 4 கால்களில், உடலில் புள்ளிகள், தலையில் கொம்புகள், கொம்பில் கிளைகள், அது என்னது? புள்ளிமான். சிரி சிரி சிரியில் ஒரு எழுத்தை மாற்றினால் நான். சிரிங்கிறது நரி, நான் போட்டால் நரி வந்துடும். அடுத்து 4 கால்கள் இருக்கும், ஒரு கை இருக்கும், அதன் வலிமை மிகுந்திருக்கும். 4 கால் இருக்கும், ஒரு கை இருக்கும்னா தும்பிக்கை. வலிமை மிகுந்திருக்கும்னா அது எது? யானை. நீண்ட வால் உண்டு, நீரிலும் வால் உண்டு, பள்ளியில் வடிவம் உண்டுனா அது என்னது? இந்த படத்தை பாருங்க. படத்தில் ஒரு நம்ம பார்த்துவோம், தெளிவாக இருக்கு. புறா இருக்கு, குதிரை இருக்குது, யானை இருக்குது, மான் இருக்குது, நரி இருக்குது, என்ன இருக்குது? முதலை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தொடர்புரிய பழமொழியை தேர்ந்தெடுத்துள்ளோம். ஒரு 5 பழமொழி கொடுத்துருக்கோம். கீழே தொடர்பு கொடுத்துருக்கா, என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். உண்டியலில் அவ்வப்போது சேர்த்த பணம் எனக்கு பிடித்ததை வாங்கும் பொழுது பெரிய தொகையாக சேர்ந்து விட்டது அப்படின்னு. சிறு துளி பெருவெள்ளம். சிறு சிறு தொகையாக சேர்ந்து பெரிய தொகையாக சேர்ந்துருச்சு. அவர் பெருவெள்ளம், சிறு துளி பெருவெள்ளம். தோட்டத்தில் உள்ள பலாவை இன்றே பறித்தாக வேண்டும் என்றே பொறுத்திரு கண்ணை, ஒரு வாரம் சென்றால் தான் நன்றாக பழுக்கும் என்று அம்மா கூறினார். அப்பென ஒரு பொறுமை கடலினும் பெரிது. அடுத்து நேற்று என் வகுப்பறை அழகுபடுத்த என்று முழுமையாக செய்ய முடியவில்லை என்று நண்பர்களுடன் சேர்ந்து செய், எளிமையாக செய்ய முடியும் என்றார். அப்பா என்னது? ஒரு கை தட்டினால் ஓசை வராது. நிறைய பேர் சேர்ந்தால்தான், 2 கை சேர்ந்தால்தான் ஓசை வரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தானியங்கள், காய்கறிகள், கீரைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்டதால் நோய் இல்லாமல் உறுதியாக இருப்பதாக தாத்தா கூறினான். என்னது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அடுத்து உணவை நன்றாக மென்று உமிழ்நீருடன் சேர்த்து உண்ண வேண்டும் என்று பாட்டி கூறினார். நொடுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. அடுத்ததாக இந்த பத்தியை படிப்போம். சரியான தெரிவிற்கு வண்ணமிடும். பத்தி ஒரு தடவை 2 தடவை வாசிச்சு பாருங்க. கீழே விடைகள் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? கிளி யாருக்கு மாங்காய் தருவதாக கூறியதுன்னா பழமொழியை கூறுபவர்களுக்கு. அது ஒரு படத்தை எடுத்துக்காட்டும். அந்த படத்துக்கு பழமொழியை கூறுபவர்களுக்கு அது மாங்காய் பரிசு தரேன். விளையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுன. கிளி மாங்காய் பறித்தது. கிளி மாங்காய் பறித்தது அப்படின்னா ஒரு 4வது விடை. ஆற்றங்கரை படத்தை பார்த்த வின்சென்ட் கூறிய பழமொழி இது. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறார்.
இந்த கரையை விட அந்த கரை பச்சையாக தெரியுது, அதை இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பத்தியுள்ள எதிர்ச்சொல் பழமொழிகளை எழுதுக. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இப்போ பின்னே முன்னே வருது, அது இக்கரை அக்கறை வருது. இதே மாதிரி மற்ற பழமொழி வாசிச்சு பாருங்க, அதையும் எழுதிக்கலாம். கிளி பழத்த காற்றில் கற்கள் பறக்கும் படத்தை காட்டியவுடன் தேன்மொழி கூறிய பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும். அடுத்து உங்கள் வீட்டில் உள்ளோர் கூறிய பழமொழி ஏதேனும் ஒன்றை எழுதுங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி எழுதியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஏதாவது ஒரு பழமொழியை வீட்டில் கேட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்த இந்த பாடத்தில் புத்தகத்தில் பார்க்குறோம். புத்தகத்தை என்ன கேட்குறாங்கன்னா, பாடப்பகுதியில் நீதி நூல் ஒன்று இடம்பெற்றுள்ளது, அதை கண்டறிந்துள்ளதுன்னா பழமொழி 4. எதிர்ச்சொல்லை கண்டறிந்துள்ளதுன்னா, முன்னேனா பின்னே, அக்கறைனா இக்கரை, உனக்குனா எனக்கு. சமையலுக்கு அரைக்க பயன்படும் பொருள் பாடப்பகுதி அதை கண்டறிந்துள்ளதுன்னா அது என்னது, அம்மி. அடுத்து சிறுவர்களுக்கு கிளி மாங்காய் பருவம் தருவதற்கான காரணம் என்ன சொல்லினா, படம் ஒன்றை காட்டி சரியான பழமொழியை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து அப்படியான ஒரு கதை வரும் இல்லைங்களா, அந்த கதை அதைய ஒரு பார்த்துப்பாங்க. அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இருக்கு. அது என்ன வருது, கடலில் செல்லும் படகு, காற்றில் அசையும் படகு, அலையில் ஆடும் படகு, மரத்தால் செய்த படகு, சக்கரம் இல்லா படகு, கரையில் நிற்கும் படகு, கண்ணை கவரும் படகு, நீரில் மிதக்கும் படகு எழுதியிருக்கோம். நீங்கள் இந்த வேற மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற மாதிரி எழுதி கொள்ளலாம். அடுத்து என்னை பற்றி எழுதுவேன். என்னுடைய முகவரி என்ன எழுதியிருக்கேன், ஒரு முகவரி, எங்கள் பள்ளியினுடைய முகவரி, என்னுடைய முகவரி. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பள்ளியினுடைய முகவரியை எழுதி கொள்ள வேண்டும். உங்கள் முகவரி, உங்கள் பள்ளியின் முகவரி, உங்கள் நண்பரோட முகவரி, இந்த 3ஐயும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு விடுமுறை விண்ணப்பம். விடுமுறை விண்ணப்பம் எழுதி பாருங்க. இதே மாதிரி நீங்கள் விடுமுறை விண்ணப்பம் எழுதி கொள்ளுங்கள். உங்கள் பள்ளியோட உங்கள் அட்ரஸ், உங்கள் பள்ளியோட அட்ரஸ் நான் உடனே சரி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் பள்ளியோட எழுதலாம், இல்லைன்னா வேறு காரணங்கள் எல்லாம் திருவிழா மாதிரி எழுதலாம். அடுத்ததாக விண்ணப்பம் எழுதுவேன். யாருக்கு எழுதுறோம், நம்ம ஊராட்சி மன்ற தலைவருக்கு எழுதணும். என்ன, திருவிளக்கை சீரமைத்தல், குளியல் அமைத்தல், சாலை சீரமைத்தல், மின் இணைப்பை சரி செய்தல், ஏதாவது ஒரு காரணத்துக்காக எழுதணும். நம்ம பேரு, அப்புறம் ஊர் பொதுமக்கள் எழுதணும். ஊர் பேரு, எந்த மாவட்டம், ஊராட்சி மன்ற தலைவர், நம்ம பஞ்சாயத்து ஊரோட பேர், அடுத்த மாவட்டத்தோட பேர், மதிப்பீட்டுக்குரிய தலைவர் ஆண்களாக இருந்தால் ஐயா, பெண்களாக இருந்தால் அம்மான்னு எழுதிக்கிறோம். வணக்கம், எங்களது தெருவில் உள்ள சாலை மிகவும் குண்டும் குழிவாக உள்ளது. அந்த சாலை சீரமைத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு செல்வி தேதி போட்டிருக்கோம், இடம் போட்டிருக்கோம். காரணம் குழாய் கூட கேளுங்க. பின்னணிக்கு சரி செய்து கொடுக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த விண்ணப்பத்தை எழுதலாம். அடுத்ததாக நானே செய்வேன். அதில் பழமொழி படத்திற்கேற்ற பழமொழி எழுதுங்கன்னா, இங்கே தூத்துறாங்க இல்லைங்களா, அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து வரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொச்சை மோதிரம், மோ மோ மௌ, மௌலிரண்டு மௌனம். கொள்ளு கோதுமை, கோ கோ கௌ கௌதாரி. பொட்டு போட்டி, கோ கோ பௌ பௌர்ணமி. அந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். அடுத்து 3வது கேள்வி, அடிக்கோடிட்ட சொற்களுக்கான சரியான பொருளை தருகிற 4ம் 2ம் 4ம் மேலும் பல்லுதி 4ம் 2ம் சொல்லி புதிய 4 லைன் உள்ள நாரடியார், 2 லைன் உள்ள திருக்குறள் அர்த்தம். நாரடியார் திருக்குறள் எங்கே இருந்தார், நாரடியார் திருக்குறள். அடுத்து விடுபட்ட பகுதியை பயன்படுத்திருக்காங்க. வணக்கம், என் பெயர், உங்கள் பெயர் எழுதுங்க. நான் எந்த வகுப்புனா 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு எழுதுகிறோம். அடுத்து எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு எழுதுகிறோம். என்னால் பள்ளிக்கு வர இயலவில்லை எழுதுகிறோம். எனவே எனக்கு 2 நாட்கள் எழுதுகிறோம். 2 நாள் தேதி 19/28/2024 மட்டும் விடுப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்னது, பழமொழி உணர்த்தும் பொருள் என்னது, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் எண்ணத்தம். மேலோட்டமாக படிப்பதை விட புரிந்து படிப்பதுதான் சிறப்பு அப்படின்னு. அடுத்த பாருங்க, சொற்களை 4 தொடர்களை அமைக்க. நிறைய சொற்கள் கொடுத்தாங்க, நிறைய 4 தொடர்களை அமைக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சிருக்கோம் பாருங்க. நீங்கள் அதே போல சொற்களை நீங்களாக அதே மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொந்தமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொற்றொடர்களை அமைத்துக் கொள்ளலாம். பத்தி வினாக்களுக்கு விடைதெடுக்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன சரியா தவறா வருது
தெரியல. இது 11 படிச்சுங்க. சுதா பாட்டியின் வீட்டில் இருந்து படித்து வந்தாங்கன்னா தவறு. பாட்டி வீட்டுக்கு போனாங்க. பாட்டியின் வீடு சாலைன்னு வந்ததுன்னா அது தவறு. சுதா மணலில் வரைந்த ஓவியத்திற்கு பரிசு கிடைத்ததுன்னா அது சரி. அடுத்து பாருங்க, பத்தியில் இடம்பெற்றுள்ள 3 வர்ணனை சொற்கள் நெடுநெடுவென, தகதகவென, பூக்கள் போல அப்படின்னு சொல்லி நம்ம வர்ணனை சொற்கள். அடுத்து சுதா எதெல்லாம் வரைந்தால்? விரல்களால் வரைந்தாள். அடுத்து சுதா வானத்தில் பார்த்த உருவங்கள் யாவை? மீன், மரம், இதெல்லாம் வானத்தில் விண்மீன்கள் தெரிந்து சொல்றாங்க. நம்ம என்ன பார்த்துருப்போம்? நீங்க வீடு மாதிரி இருக்கும், சதுரமோட்டு இருக்கும், மரமோட்டு இருக்கும், வட்டமோட்டு இருக்கும். நீங்க எதெல்லாம் வானத்தில் நட்சத்திரங்கள் உருவங்கள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களோ அதை எழுதி கொள்ளலாம். அடுத்த பாருங்க, ஒரு கப்பல் கொடுத்துருக்காங்க. கப்பல் மாதிரி வட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்கன்னா கப்பல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கப்பல் பற்றி எழுதுறோம். கடலில் பயணம் செய்யவும் சரக்குகளை எடுத்து சொல்லவும் உதவுகிறதுன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து போக்குவரத்து விளக்கு என்னன்னா, இங்கே ஒரு சிகப்பு கலர், சரிங்களா? இங்கே ஒரு எல்லோ மஞ்சள் கலர், இங்கே ஒரு பச்சை, சிகப்பு, மஞ்சள், பச்சை, 3 லைட், 3 வட்டத்துக்கு 3 கலர் மட்டும் அடிங்க. அது மட்டும் போகும். போக்குவரத்து விளக்குன்னு எழுதிங்க. இது எதுக்கு உதவுது?